புதிய ஏற்பாடுகள்ல இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில அன்பை குறித்தும், ஒழுக்கத்தை குறித்தும், இணைந்திருப்பதை குறித்து நெறைய பேசியிருக்கிறாரு. பவுல் நெறைய பேசியிருக்கிறாரு. மத்த பரிசுத்தவான்களும் பேசியிருக்கிறாங்க. மனைவி கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல் புருஷனுக்கு கீழ்ப்படியணும். கணவன் தன் சொந்த சரீரத்தை நேசிப்பது போல மனைவியை நேசிக்கணும். பிள்ளைகள பெற்றோர்களை கோவப்படுத்தாம இருக்கணும். பிள்ளைகள் மேல அன்பு செலுத்தணும். தப்பு செஞ்சா கண்டிக்கணும். இது எல்லாமே வேதத்துல என்றென்றைக்கும் ஒரே மாரி எழுதப்பட்ட வசனங்கள். அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அத திரிச்சு பேசுறதுக்கோ, அத புரட்டி பேசுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. அதுதான் வேதம். இப்ப இது எல்லாமே ஒரு ரூல். உலகத்துல சட்டங்கள் இயற்றப்பட்டு ரூல்ஸ் போடப்பட்டிருக்கும். அத நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த கவர்மெண்ட் கீழ அந்த ஆட்சி கீழ நம்ம ஆளுகை கீழ இருக்கும்போது, நம்ம அரசாங்கம் என்ன சொல்லுதோ, அத இந்த சொசைட்டில நம்ம கடைப்பிடித்தா தான், இந்த சொசைட்டில ஒரு மனுஷனா நம்ம வாழ முடியும். குடியுரிமை நமக்கு கிடைக்கும். இல்லன்னா அந்த குடியுரிமையே நமக்கு இல்ல இல்லையா? அப்படின்ற பட்சத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழ, அந்த கிங்டத்துக்கு கீழ வாழணும்னு நெனைக்கிற நீங்க, அவர் போட்ட ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும்.